கோல்டில் வாங்க முடியாத நிறைய கலெக்ஷன்ஸ் லைக் ஒட்டியானம், ஜடவில்லை, வங்கி கலெக்ஷன்ஸ், கொலுசு முக்கியமாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது எல்லாமே கோல்டு பிளேட்டட் சில்வரில் பார்க்க போகிறோம். இதெல்லாம் வந்து பூர்ணம் கலெக்ஷன் சொல்லிட்டு உங்களுக்கு 25% ஆஃபர்லையுமே நிறைய போட்டு வச்சுருக்காங்க. இதில் வந்து நிறைய ஆன்டிக்கில் தாங்க வரும். ஸோ இது எல்லாமே வந்து குரோம்பேட் போத்தி ஸ்வர்ண மஹால்லேருந்து பார்த்துட்ருக்கோம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்கள் தேவி பத்தூஸ் கிச்சன். ஆன்டிக்கில் நெக்லஸ், ஹாரம் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் மாலை, காசு மாலை அந்த மாதிரி கூட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கோல்டில் வாங்க முடியாத ஒட்டியானம், வங்கியிலே வந்து 2 விதமான ட்ரெடிஷ்னலில் வர மாதிரியும் செயின் பேட்டர்னில் வர மாதிரி 2 விதமான கலெக்ஷன்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து பெண்டன்ட் டிசைன்ஸு அதே ஜடபிலையாகவும் யூஸ் பண்ணுற மாதிரி 2-in-1 கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்குதுங்க. அண்ட் இதெல்லாம் இப்போ நீங்கள் பார்க்குறதுல வந்து ரேர் பீஸ் கலெக்ஷன்ஸு. இதில் முக்கியமாக வந்து சோக்கர்லாம் வந்து நம்ம பல கோடிகள் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது. நிஜமாக தாங்க, ஏன்னா தங்கம் அந்தளவுக்கு ரேட் ஏறிக்கிட்டே போகுது. இதை தான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நகைகளையுமே வந்து நம்ம வெள்ளியில் கோல்டு பிளேட்டடில் நம்ம வாங்கிக்கலாம். இதில் அந்த எலிஃபண்ட் மோட்டிவ்ஸ்லாம் பாருங்கள். அந்த தந்தம், அந்த யானையோடைய காது, இதெல்லாம் அப்படியே தெளிவாக தெரிகிற மாதிரி ஒரு 3D எஃபெக்டில் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க. அந்த மைனூட் ஒர்க்ஸு, அந்த டீட்டெயிலிங் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. முக்கியமாக அந்த ஒர்க்மன்ஷிப் அது பாராட்டே ஆகணும். ரொம்ப அழகாக மேக் பண்ணியிருக்காங்க. பின் சைடுமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு ஜாலி பேட்டர்ன் மாதிரி கூட இருக்குது. சோக்கர்னாலே அப்படி தான் உங்களுக்கு நிறைய ஜாலி பேட்டர்னில் தான் வரும். அந்த மாதிரி ஒர்க்கில் தான் இருக்குது. அந்த சோக்கருக்கு மேட்சிங்கான ஒரு இயரிங் கலெக்ஷன்ஸுமே இருக்குதுங்க. இது வந்து சோக்கருக்கு மட்டும் இல்லாமல் இன்னொரு புட்ட பூஸ்ட் மாடல் ஹாரம் இருக்கும். அதுக்கு கூட நம்ம மேட்ச் பண்ணலாம். அதுவும் வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு குந்தன் ஸ்டோனில் வச்சு பண்ணியிருக்காங்கங்க. நல்ல ஒரு ப்ரீஷியஸ் ஒரு ராயல் லுக் கொடுக்குற மாதிரி குந்தன் ஸ்டோனில் உங்களுக்கு மேக் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் அங்கங்கே கெம் ஸ்டோன்ஸும் பிங்க் கலரில் கொடுத்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. கீழெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த பேர்ல்ஸ் தொங்குற மாதிரியான டிசைன்ஸ் தான். ஸோ உங்களுக்கு நான் வேர் பண்ணுமே காமிச்சிருக்கேன். அப்படியே கழுத்துக்கு நிறைவாக என் கழுத்துக்கே பாருங்கள், அப்படியே அழகாக பொருந்து நிற்கிற மாதிரி இருக்குது. நல்ல ப்ராடான டிசைன் இது. அண்ட் வெரி வெரி கிராண்ட் லுக் கொடுக்கக்கூடியது. கீழே எல்லாமே உங்களுக்கு அந்த பேர்ல் ஹேங்கிங்ஸ் தான். அது ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த இயரிங்குமே நான் காதில் வச்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு டெம்பிள் கலெக்ஷன்ஸ், டெம்பிளில் வந்து ராயல் லுக்கில் வந்து உங்களுக்கு ஹாரம், நெக்லஸ் இதெல்லாம் கூட உங்களுக்கு கோல்டு பிளேட்டட் சில்வரில் நிறைய டிசைன்ஸ் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரேட் என்னென்னு ஒரு டவுட் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி தாங்க ரேட் சொல்கிறாங்க. தங்கம் போல் வெள்ளியும் வந்து நாளுக்கு நாள் விலை ஏறிட்டு போகுது இல்லையா, அதனால் வந்து உங்களுக்கு அவங்க அதை ஸ்கேன் பண்ணி அன்றைக்கி என்ன ரேட்டோ அதை தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. அண்ட் அப்ராக்சிமேட்டாக ரேட் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க இல்லையா. இந்த ஹாரம் கலெக்ஷன், நெக்லஸ் இதெல்லாம் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியுமே 60,000 ஸ்டார்ட் ஆகுதுங்க. அப் டு வந்து உங்களுக்கு ஒரு 98,000 வரைக்கும் இருக்குது. இன்னும் டிசைன்ஸுக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னா டைரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள். இன்னும் கூட உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அப்புறம் என்கொயரி பண்ணி பிடிச்சிருந்தால் நம்ம வாங்கிக்கலாம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ராணி ஹாரம் டைப்பில் இருக்குது. எல்லாமே இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ்லாம் ஆன்டிக் டிசைனில் வரக்கூடியது. கோல்டில் வந்து இதே மாதிரி நம்ம ஆன்டிக் டிசைனில் வாங்கணும்னு ஆசைப்பட்டோம்னா சேதாரமே பார்த்திங்கன்னா சில லட்சங்களில் வரும். நான் சொல்கிறது உண்மைதாங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் வாங்கினவங்களுக்கு. ஏன்னா வந்து ஆன்டிக் டிசைன்லாம் பொறுத்த வரைக்கும் நிறைய கடைகளில் இப்போ 40% வரைக்கும் போடுறதா நான் கேள்விப்படுறேன். ஸோ அந்த மாதிரி நகைகள் போட்டுக்கணுன்னு ஆசை, பட் நம்மளுக்கு கோல்டில் வாங்க முடியல அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கள. அதனாலேயே உங்களுக்காக இந்த மாதிரி கோல்டு பிளேட்டட் சில்வரில் நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க.
அதையுமே நம்ம சேனலில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு யூஸ் ஆகும்னு தான் நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இதிலெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு ரைஸ் பர்ல்ஸ் வச்ச மாதிரி கீழே ஹேங்கிங்ஸு நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு உருவங்கள் வந்திருக்கு. நடுவில் வந்து ரெட்டமைல் டிசைனு. இதுவுமே ஒரு யூ ஷேப்பில் கிராண்டான நெக்லஸ் டைப் அது. இப்போ நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ்க்கெலாம் வந்து உங்களுக்கு செயின் கிடையாது. வேணும்னா நீங்கள் ரோப் அட்டாச் பண்ணிக்கோங்க. இல்லை கோல்டு பிளேட்டட் சில்வர்லேயே இங்கே உங்களுக்கு அட்டாச்சபிள் செயின்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதுவுமே நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அது போட்டு கூட நம்ம வாங்கிக்கலாம். இது வந்து ஆந்திரா டைப்பு, ஆந்திரா மாடலில் வர மாதிரி புட்ட போஸ்லோ டைப்பில் வந்திருக்கு. நல்ல ஒரு கிராண்ட் ஹாரம் கலெக்ஷனுங்க இது. இதுலேயுமே ரைஸ் பர்ல் டிசைன்ஸ் தான். அதில் வந்து அந்த மாடலே அதுக்கானது தான். நிறைய உங்களுக்கு அந்த ரைஸ் பர்ல்ஸ் வச்ச மாதிரி தான் இருக்கும். அதில் ட்ரெடிஷ்னல் வேறுங்க இது எல்லாமே. சில்க் சாரீக்கு சூப்பர் ஆப்டான மேட்சாக இருக்கும். அதுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு நெக்லஸுமே இங்கே இருந்தது. இதுலேயுமே வந்து உங்களுக்கு சாமி உருவங்கள், சைட்லலாம் தூண் டிசைன் வர மாதிரி ட்ரெடிஷ்னல் அந்த தூண் பேட்டர்னில் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. மேலெல்லாம் மாங்காய் டிசைன் மாதிரி அதில் க்ரீன் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. அதில் கூட சுற்றி ஒயிட் கலர் அந்த ஸ்டோன் பதிச்சு சூப்பராக ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ஒரு யூ டைப் ஹாரமு. இதில் வந்து உங்களுக்கு கீழே தான் இந்த காயின்ஸ் பேட்டர்னில் வந்திருக்கு. அதுலேயுமே ரூபி ஸ்டோன்ஸ் மேலே ஒரு மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கம்பல் டிசைன் கூட நிறைய பேர் கோல்டில் வச்சுருப்பாங்க. அதுக்கு கூட இதெல்லாம் வந்து மேட்ச் பண்ணலாம் நம்ம. இல்லை வீட்டில் ஏதாவது ரூபி பேட்டர்னில் இயரிங்ஸ் வச்சுருந்தா கூட நம்ம இதுக்கு மேட்ச் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் கம்மல் கலெக்ஷன் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இதே குரோம்பேட் போத்தி ஸ்வர்ண மஹால்லேருந்து. அது பார்க்கலன்னு ஐகார்டில் பாருங்கள், லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் கூட டச் பண்ணி அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் பாருங்கள், க்ரௌன் மாதிரி மேலே ஒயிட் பர்ல்ஸ் வச்சுருக்காங்க. பின் சைடும் காமிச்சிருக்கேன். சிம்பிளாக ஏதாவது ஒரு கலெக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பக்கத்தில் இருக்குது பாருங்கள், அதுதான். இது வந்து ஒரு ரூபி கலெக்ஷன் மாதிரி உங்களுக்கு சிம்பிள் ஹாரமாக இருக்கும். ஒரு மிடில் ஹாரம் லென்த்தில் வரும். கஜலக்ஷ்மி அம்மன் உருவம் வர மாதிரி அந்த பெண்டன்ட்டில் மேக் பண்ணியிருக்காங்க. சுற்றிலுமே வந்து உங்களுக்கு கெம்ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க பிங்க் கலரில். கீழே கூட 3 பீட்ஸ் தொங்குற மாதிரி ஒரு மாதிரி ஆஃப் ஒயிட்டில். அது ரொம்ப ஹைலைட்டடாக இருக்குது பார்க்குறதுக்கு. டபுள் லேயரில் உங்களுக்கு கீழே பெண்டன்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி, நடுவில் வந்து ஒரு ஃப்ளாரல் முகப்பு, அதில் பெருசு ஒன்று சின்னது ஒன்று வர மாதிரி. அதை தொடர்ந்து வந்து உங்களுக்கு சிங்கிள் லேயரில் அந்த செயின் பேட்டர்ன் வர மாதிரி. மஸ்ட் ட்ரை கலெக்ஷனுங்க இது. வேறு லெவலில் இருக்குது. ட்ரெடிஷ்னல் தான், பட் நம்ம வேர் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். சில்க் சாரிக்கு ரொம்பவே மேட்ச் ஆகும் அது. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த மாதிரி 2-in-1 கலெக்ஷனுங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பெண்டண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் ஆல்சோ வந்து ஜட பிள்ளையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பின் சைடும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். முன்னாடி வந்து உங்களுக்கு கஜலக்ஷ்மி அம்மன் தான். பின் சைடு உங்களுக்கு அப்படியே கொக்கி மாதிரி இருக்குது இல்லையா, இது வந்து ஜடையில் அப்படியே நம்ம ஹேங் பண்ணிக்கிற மாதிரி. அண்ட் இந்த பெண்டன்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டபுள் சைட் போட்டுக்கிற மாதிரியான கலெக்ஷன். இந்த பெண்டன்ட்டில் கீழே பாருங்கள், அழகாக ஒரு அன்னம்மை வந்து ஹேங் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அண்ட் இது வந்து ஜடபில்லை யூஸ் பண்ண முடியாது, ஒன்லி பெண்டன்ட் கலெக்ஷன் தான். டபுள் சைட் கோக்குற மாதிரியான பெண்டன்ட் கலெக்ஷன். இப்போ நம்ம பார்க்குறது வந்து வங்கி மாடலு. நம்ம கையில் ஒன் சைடு மட்டும் போட்டுக்கிற மாதிரியான வங்கி டைப் இது.
இது வந்து செயின் டைப்பில் இருக்குது, உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு ஃபேட்டாக இருக்கிறவங்க லீனாக இருக்கிறவங்க எல்லாருமே வேர் பண்ணிக்கிற மாதிரி மாடல். பத்தலைன்னா கூட நம்ம அட்டாச்சபிள் செயின்ஸ் போட்டு நம்ம வேர் பண்ணிக்கலாம். அதில் வந்து நல்ல ஸ்டோன் கலெக்ஷன் இது. கோல்டுலலாம் ஸ்டோன் வச்சு வாங்க போனோம்னா எவ்வளோ ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கோல்டு பிளேட்டட் சில்வரில் கூட நம்ம வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் கூட நடுவில்லாம் உங்களுக்கு வந்து மயில் மோட்டிவ் தான் வந்திருக்கு. கீழெல்லாம் கோல்டன் பால்ஸை ஹேங்கிங்கை தொங்க விட்டுருக்காங்க. சைட் செயினும் உங்களுக்கு நல்லா க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன். அண்ட் இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் பேட்டர்னுங்க, வங்கி மாடல் தான், ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் வரக்கூடியது. கைக்குள்ளே விட்டு அப்படியே போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. நம்ம கைக்கெல்லாம் இது ஏறுமான்றது டவுட்டு தான். ஸோ அப்படியே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது மேலே கூட பாருங்கள், அழகாக ஒரு சலங்கு தொங்குற மாதிரி க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. இதுவுமே ஸ்டோன் வச்ச மாதிரியான மாடல் தான். அண்ட் ஆன்டிக்கில் வரக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து ஒட்டியானம் கலெக்ஷன் பார்த்துட்ருக்கீங்க. நடுவில் வந்து கண்ணன் குழல் ஊதிட்டு இருக்க மாதிரி, சைடில் வந்து அன்னம் டிசைன்ஸு. அண்ட் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு லேடி டால்ஸ் வர மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் அதெல்லாம் கோபியர்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கீழெல்லாம் வந்து உங்களுக்கு பேர்ல் ஹேங்கிங்ஸ் கொடுத்து ஸ்டோன் ஒர்க்கில் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் இந்த ஒட்டியானம் வந்திருக்கு. இதே மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு எல்லோருடைய ஃபேவரெட்டு ஆங்க்லைட் கலெக்ஷன்ஸ்க்கு வந்துட்டோம். இது எல்லாமே வந்து ஆன்டிக் ஃபினிஷிங்கில் வரக்கூடிய ஆங்க்லைட் கலெக்ஷன்ஸு. இதில் வந்து உங்களுக்கு மினிமலிஸ்டாக ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ஒரு எக்ஸாக்டாக ஒரு கொலுசு டைப்பில் இதை மேக் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் கொலுசு தான், ஆனால் வந்து உங்களுக்கு வெள்ளி கொலுசு எக்ஸாக்டாக எப்படி இருக்குமோ அதே மாதிரியே மேக் பண்ணியிருக்காங்க. இல்லைங்க, கொஞ்சம் கூட ஸ்டைலிஷாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோஸ் கோல்டில் கூட நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, கொலுசு கலெக்ஷன்ஸ். அதெல்லாம் வீடியோவில் பார்க்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு செயின் டைப்பில் வரக்கூடியதுங்க. இது எல்லாமே ஆன்டிக் ஃபினிஷிங்கில் வரக்கூடியது. உங்களுக்கு முகப்பு மாதிரி அங்கங்கே உங்களுக்கு கெம்ஸ்டோன் கொடுத்து ஸ்டைலிஷாக பண்ணியிருக்காங்க. ஒரு காலேஜ் வேர் பண்ணுறீங்க, ஆஃபீஸ் வேர் பண்ணுறீங்க, ஒர்க் பிளேஸ்லலாம் போட்டுக்கிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். பட் டெய்லி யூசேஜ் கிடையாதுங்க. நீங்கள் ஏதாவது ஆஃபீஸில் கெட் டுகெதர் வைக்கிறாங்க, இல்லை காலேஜில் ஃபங்க்ஷன், இல்லை நம்மளே ஒரு ஹோம் மேக்கராக இருக்கோம், வீட்டில் ஏதாவது சின்ன ஃபங்க்ஷன் அதுக்கெலாம் வேர் பண்ணணுன்னாலும் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். அண்ட் இதெல்லாம் செயின் டைப்பில் இருக்கிறதுனால நம்ம செயினாக கூட வேர் பண்ணிக்கலாம். அவ்வளோவா டிஃப்ரென்ஸ் தெரியாது. அண்ட் வெள்ளின்றதுனால நம்மளுக்கு கண்டிப்பாக ரீசேல் வேல்யூவும் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு 25% ஆஃபர்லேயுமே வந்திருக்கு. இது எல்லாமே இப்போ நியூ ஷோரூம் பாடி போத்தீஸில் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அங்கேயுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அண்ட் இதெல்லாம் வந்து ரோஸ் கோல்டில் வரக்கூடிய கொலுசு டைப் தான். இது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு தண்டை மாடல், ஒரு ரவுண்ட் டைப்பில் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஸ்டைலிஷ் லுக்காக இருக்கும் இது நம்ம வேர் பண்ணும்போது. அண்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு டெய்லி யூஸ் பண்ண முடியாது. இன்றைக்கி வீடியோவில் பார்க்குற எல்லா கலெக்ஷன்ஸுமே அப்படி தான். ஃபங்க்ஷன் வேர் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த பாலிஷ் போகாமல் லைஃப் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடர்னாக வரக்கூடிய கொலுசு டைப்ஸு. இதில் குட்டி குட்டியாக ஹேங்கிங்ஸு, அதில் வர அந்த ஹேங்கிங்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக மேக் பண்ணியிருக்காங்க. இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இப்போ வெஸ்டர்ன் வேர்லாம் போடுறீங்கனாலும் அது கூட மேட்ச் பண்ணலாம். ஏன் ஜீன்ஸ் பேண்ட் போடுறீங்கன்னா அதுக்குமே நல்லா சூப்பராக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு நான் எல்லா கொலுசுமே கால்லையும் வச்சு வேர் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இதுக்கெல்லாம் ரீசேல் வேல்யூ இருக்குமா அப்படின்ட்டு. நான் எல்லா வீடியோலும் சொல்கிற மாதிரி தாங்க, தங்கம் மாதிரியே வெள்ளியும் நாளுக்கு நாள் விலை ஏறிக்கிட்டு தான் போகுது.
ஸோ உங்களுக்கு வந்து இன்றைக்கி என்ன அமௌண்ட் கொடுத்து வாங்குறீங்களோ அதை வந்து நீங்கள் ஒரு 5 இயர்ஸ் கழித்து, ஏன் இப்போ விற்கிற விலைக்கு ஒரு 2 இயர்ஸ் கழித்து விற்றாலே உங்களுக்கு அந்த அமௌண்ட் அப்படியே கிடைச்சிரும். ஏன் டபுளாக கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் வாங்கிட்டு உடனே ஒரு 6 மாதத்துலாம் நீங்கள் ரீசேல் பண்ணிங்கன்னா 50% அமௌண்ட்டு தான் கிடைக்கும். இன்றைக்கி நீங்கள் வந்து 2000 கொடுத்து வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 1000 தான் கிடைக்கும். இதே நீங்கள் 5 இயர்ஸ் அபோவ் கழித்து விற்கிறீங்க அப்படின்னா அதை விட டபுளாகவும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து கீ செயின் பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு கீ செயினை வந்து ஹேங்கிங்காக தொங்க விட்டுருக்காங்க. ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்தது? யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? ஐ ட்ரீட்டாக இருக்கா? என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட இந்த மாதிரி கொலுசு கலெக்ஷன்ஸ்லாம் தேடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குமே வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கூடவே ஹை பட்டனில் பாயிண்ட்ஸும் கொடுங்க. அண்ட் ஆல்சோ வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.